இப்போ வேளச்சேரியில் சன்ஷைன் ஸ்கூலில் 1.5 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் வாங்கிட்டு ஸ்கூல் நடத்துகிறவன் இந்த சனாதனத்தை ஏற்றுப்பானா? ஏற்றுக்க மாட்டான். அதனால தான் சனாதன இந்து தர்மத்தை கொசு அழிக்கிற மாதிரி, டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிச்சுடணும்னு ஏன் பேசுகிறானுங்க? இந்த சனாதன ஹிந்து தர்மம் அவங்க நடத்துகிற ஸ்கூல் சிஸ்டத்துக்கு எதுனானது? நீ 1.5 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம் மக்களை கொள்ளையடிக்கிற குடும்பம். சனாதன இந்து தர்மத்தை பற்றி இழிவா பேசிய உதயநிதி ஸ்டாலின் யாரு? அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடம் வேளச்சேரி சன்ஷைன் ஸ்கூல். வாட் இஸ் தி ஃபீஸ் தே சார்ஜ்? ஆனால் இந்த சனாதன இந்து தர்மம் இன்னைக்கு வியாச பூர்ணிமாவில் இது சொல்றது முக்கியங்கிறதுனால சொல்கிறேன். இன்றைய தினம் மாணவர்கள் தங்களால் முடிந்ததை குருநாதருக்கு கொடுக்கணும். நீ இவ்வளோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ உன்னதமான ஒரு சனாதன இந்து தர்மத்தை பற்றி இழிவா பேசுகிற கூட்டத்திலிருந்து நம் பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும். அதுக்கு எல்லாரும் முன் வரணும். அதுக்கு உதயநிதி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தமிழ்நாடு ஹிந்து தர்மத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வர காத்திருக்குன்னு அர்த்தம். நான் சொல்லல, அவர் பேசினது சனாதன இந்து தர்மத்தை அழிச்சுடுவேன்னு. அதனால நம்மளை அழிக்கிறேன்னு சொன்ன நபருக்கு அதிகாரம் வருமானால் ஹிந்து தர்மத்துக்கு, ஹிந்து மதத்துக்கு, ஹிந்து கோவில்களுக்கு ஆபத்து. அதனால தான் இன்னைக்கு கூட தமிழ்நாடு முழுக்க ஹிந்து முன்னணி நடத்துகிற அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்கின்ற கோரிக்கைக்கான ஆர்ப்பாட்டங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்ந்து விறுவிறுப்பாக நடக்குது. நம்ம சிபிஐ விசாரணை. ஆமாம், எதுக்கு திருவேங்கடத்தை கொன்னாங்க? நீங்களாம் அதை கொலைன்னு தானே கூப்பிடுறீங்க, இல்லை டிஸ்கஷனில் என்கவுண்டர் மீங்களா? நோ, ஐ சே 100% எ மர்டர். ஏன்? அவர் 6 நாள் முன்னாடியே கைதாயிட்டார். காலையில் 5 மணிக்கு அந்த இடத்துக்கு, 6 மணிக்கு அந்த இடத்துக்கு போனோம்னா நீ 5 மணிக்கே கிளம்பியிருக்கணும். எப்போதும் பெரேடு ஜெயில் இன்மேட்ஸுக்கு நடத்தி அவங்க வெளில கூட்டின்னு போகிறது 5:30 மணிக்கா? 1. 2வது, 5 நாளாக உங்கள் கஸ்டடியில் இருக்கவங்ககிட்ட ஆயுதம் எங்கேருந்து வந்தது? போலீஸ் ஹேஸ் டு எக்ஸ்பிளைன் எ லாட். ஏன்னா இதில் சந்தேகங்கள் நிறைய இருக்கு. சிபிஐ என்கொயரி மாத்திரம்தான் உண்மையை வெளில கொண்டு வரும். இவரோட சிபிசிஐடின்னா அது அறிவாலய போலீஸ் தானே, அதில் எப்படி உண்மை வெளில வரும்? இப்போ திருவேங்கடம் இஷ்யூவே இது நீதிமன்றமே சுவ மட்டும் இந்த கேஸை எடுத்து நடத்தணுங்கிறது என்னோட பிரேயர். அதனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் உண்மைகள் வெளியே வருமா, உண்மையாக விசாரணை நடக்குமா அப்படிங்கிறது திருவேங்கடம் கொலையிலேருந்தே நமக்கு சந்தேகத்தை கொடுக்கும். அதாவது ஊர்வலத்தில் ஒருத்தர் இப்போ பிஜேபியிலேருந்து யாராவது அதில் பங்கு பெறாதீங்கன்னு சொன்னாமா? இல்லை. அப்படின்னா நாம் சைட்ஸ் எடுக்கலைன்னு அர்த்தம். திருமாவளவன் ஏன் சொல்லணும்? இதுவே பட்டியல் சமுதாய மக்கள் ஆதரவை யார் பெறுறதுங்கிற போட்டியில் நடந்திருக்கலாம்ல. ஈவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கூட பட்டியல் சமுதாய மக்களின் ஆதரவை பெறுகின்ற போட்டியிலே கூட இது நடந்திருக்கலாம். கேங் ரைவல்ரி இருக்கலாம், போலீஸ் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் சந்தேகம் இருக்கலாம். ஆனால் இந்த திருவேங்கடம் படுகொலைங்கிறது காவல்துறை பக்கத்தில் இருக்கின்ற நியாயங்களை அழிச்சிடுச்சு. அதனால் திருமாவளவன், 2வது, நீங்கள் இனிமேல் கொஞ்சம் திருத்திக்கின்றா நல்லது. திருமாவளவன் பட்டியல் சமுதாயத்தினுடைய பாதுகாவலர் இல்லை, என்றைக்குமே இருந்ததில்லை. அவர் மாற்று மத மேடையில் ஏறி பட்டியல் சமுதாய மக்கள் சாம்பவர்கள், ஆனால் அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டுக்கும் எதிராக பேசுகிற நபர் இந்த திருமாவளவன் என்கின்ற தீய சக்தி. ஏன்னா நான் அது எப்போவுமே தெளிவாக இருக்கேன். சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரன் நாகரிகமான நல்ல மனிதனாக இருக்க முடியாது, தீய சக்தி தான். அதனால அந்த தீய சக்தி தன்னை வெளிக்காட்டின் இருக்கு நேத்திக்கு. நன்றி. அப்படியாப்பட்ட ஒரு பரம்பரையில்
மட்டும்தான் வருது. இதெல்லாம் கூட்ட சேர்க்கிற இடமே கிடையாது. இது வந்து மிக வியாசாய ரூபாய வியாசரூபாய. ஏன்னா அவரை விடாமல் அவரை நான் தொடர்ச்சிட்டு இருந்தீங்க. பகவானே நமக்கு குருவா வந்தது வந்து குருதேவ தத்தர்னு பேர். அந்த தத்தாத்திரேயர் அவர் எடுத்துட்ட சங்கல்படப்படி கலியுகத்தில் கடைக்கோடியாக இருக்கக்கூடிய ஜீவராசியின் போய் ஆன்மீகத்துல முன்னேறி எங்கேருந்து வந்ததோ அங்க போய் சேரணுங்கிறதுக்காக நம்ம எல்லாரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், இந்த ராமானந்த சுவாமிங்கிறவர் தான் இந்த சேங்காலிபட் அப்படியாப்பட்ட ஒரு மகான். அவருடன் சேர்ந்து இன்றைக்கு அத்வைதம், அதன் மூலமாக அத்வைதம், அதன் பின்பாக விசிஷ்டாத்வைதம் என்ற தத்துவங்களை புரிய வைப்பதற்கான மகான்களையும் தோற்றுவித்து இந்த ராவண சமூகத்துக்காக இப்படி புராணங்கள்லாம் போயிருந்தது. அப்படியாப்பட்ட ஒரு பிரமாணமான ஒரு இடத்துல தப்புப்பட்டு தொடர்பான ராஜ்யங்கள்லாம் நிறைய உண்டு. முடிஞ்ச உடனே ஸ்வஸ்தானத்துக்கு போயிடுறான். ஆனால் இவர் மட்டும்தான் என்ன பண்ணுறாருன்னா, எப்பெல்லாம் குருநா ஏன்னா நம்ம சனாதன ஹிந்து தர்மத்துல இதுக்கேனோ எல்லா துஷ்டனும் சனாதன தர்மத்துக்கு விரோதியா இருக்கான். அதை அழிச்சுடணும் கொசு மாதிரியா, அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. அது என்ன காரணம்? துஷ்டனால சனாதன தர்மத்தை ஏத்துக்க முடியாது. காரணம், இந்த சனாதன தர்மம் நமக்கு சனாதன தர்மம்னா என்னன்னு சுப்ரீம் கோர்ட் இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்கான். ஹிந்து மதம் தான் சனாதன தர்மம்னு கோர்ட்டு சொல்லிட்டான். அதுக்கு மேல அப்பீல் கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கான். காரணம், இந்த தேசத்துல வேதங்கள், உபநிடதங்கள் இதெல்லாமே என்ன? சாதுக்கள், சன்னியாசிகள், மகான்களோட அனுபவம் தான் வேதம்.